ஹாய், நான் உங்கள் வைல்டு பிரின்சஸ். இன்றைக்கி நான் என்ஜாய்ங்கிற தலைப்பில் ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அந்த கவிதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில கருத்துக்கள் நான் இன்றைக்கி இளம்பெண்களுக்கும் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கும் சொல்ல ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, பெண்கள் பாலியல் ரீதியான அத்துமீறல்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆளாக்கப்பட்டுட்டே தான் இருக்காங்க, அப்படி தானே? இப்போது சமூக வலைத்தளங்கள் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்க காலம் இது. டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்குது. நம்ம ஏதோ ஒரு வகையில் பாலியல் ரீதியாக நம்ம அந்த சமூக வலைத்தளத்தில் சித்தரிக்கப்படுவோம். அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறத தான் நான் இந்த இடத்துல சொல்ல போகிறேன். அதாவது பாலியல் அத்துமீறல்கள்ங்கிறது நேரடியாக மட்டும் நமக்கு நடக்காது, மறைமுகமாகவும் நடக்கும். அது மார்ஃபின்னு சொல்லுதாங்கல்ல, அதாவது நம்ம பிடிக்காத பிள்ளை ஃபோட்டோவை மார்ஃப் பண்ணி தவறாக சித்தரித்து அந்த பிள்ளையை மானபங்கப்படுத்தி அந்த பிள்ளையை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தற்கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டுருதாங்க. இப்போ காதலன், அதாவது காதலன் என்ன பண்ணுவான்னா, காதலியை எங்கேயா கூட்டு போய் தன்னோட நண்பர்களுக்கே இரையாக்குற சம்பவமும் நடந்திருக்கு. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பொள்ளாச்சி இஷ்யூ, அப்புறம் நாகர்கோவில் சம்பவத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு நம்பி அந்த பிள்ளை போய் அந்த பிள்ளைய ஃபோட்டோ வீடியோன்னு எடுத்து அதுக்கப்புறம் அதை மிரட்டி மறுபடியும் பாலியல் அத்துமீறல்களுக்கு அவங்கள ஆளாக்கப்படுதாங்க. அப்போ அதுலேருந்து அவங்க எப்படி வெளியே வரணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு தவறாக ஒரு பையன்ட்ட நம்ம பழகிட்டோம். அதை ஐயோ நம்ம மேலே தான் தப்பு, நம்மளே நம்ம மேலே ஒரு குற்றத்தை போட்டுக்கிட்டு நம்ம மேலே தான் தப்பு, நம்மளை இந்த ஊர் என்ன பேசும், உலகம் என்ன பேசும், இந்த சமூகம் நம்மளை என்ன சொல்லும், நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளை என்ன பேசுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு சில பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அறிஞ்சோ அறியாமலோ என்ன செய்யன்னு தெரியாமல் வேறு வழி இல்லாமல் மீண்டும் மீண்டும் பாலியல் சுரண்டலுக்கு, பாலியல் அத்துமீறல்களுக்கு அவங்க ஆளாக்கப்படுதாங்க. அதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நமக்கு வேண்டப்பட்டவங்கள்ட்ட, அதாவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, நீங்கள் நமக்கு யார்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்கோ அவங்கள்ட்ட போய் நம்ம ஃபஸ்ட்டு அதை சொல்லலாம். இந்த மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இனி ஒரு பையன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றத நம்ம வெளிப்படையாக சொல்லணும். அப்படி உங்களுக்கு உறவினர்கள்ட்டையோ அம்மா அப்பாட்டையோ இல்லை கூட பிறந்தவங்கள்ட்ட சொல்ல முடியல அப்படின்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட் நிறைய திட்டங்கள் நமக்கு பெண்கள் பாதுகாப்புக்குன்னே நிறைய திட்டங்கள் ஒதுக்கியிருக்காங்க. காவலன் SOS ஆப்பு, அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு எண் 181, இப்போ புதுசாக அறிமுகப்படுத்திருக்க போலீஸ் அக்கா. இந்த திட்டம்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, பெண்கள் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது. அப்படி பாதிக்கப்பட்ட பெண்களை அதுலேருந்து மீட்டு கொண்டு வரதுக்கான வழிகளை கவர்மெண்ட் சிறப்பாக அதை எடுத்து நடத்தி வந்துட்டு இருக்காங்க. ஸோ எந்த விதத்துலையும் பெண்கள் நம்மளே தப்பாக, அதாவது மற்றவங்க நம்மளை தப்பாக பேசுகிறத தாண்டி நம்மளே மன ரீதியாக நம்ம தப்பு பண்ணிட்டோன்றதை நம்பாமல் இந்த விஷயங்களை தைரியமாக கையாளணும். போய் வெளியே சொல்லணும், ஓப்பனப் பண்ணணும், பேசணும், வாய் திறந்து சொல்லணும். எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. இனி ஒருத்தன் அது எவனாக இருந்தாலும் சரி, கட்டின புருஷனாக இருந்தாலும் சரி, லவ் பண்ணுதவனாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் உள்ளவனாக யாராக இருந்தாலும் சரி, நம்ம வெளிப்படையாக பேசணும். அப்படி பேசும்போது அது நம்ம வரக்கூடிய எதிர்வினைகள் நமக்கு வர்றதை தைரியமாக நம்ம என்ன செய்யணும்னா கையாளணும். ஸோ இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஓவியா விஷயத்தை பற்றி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசணும். ஓவியா ஒரு பிரபலமான நடிகை. பர்சனலாவோ ப்ரொஃபஷனலாவோ அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த களவாணி படத்துக்கு அப்புறம் எனக்கு ஓவியா ரொம்ப பிடிக்கும். பிக் பாஸ் போனதுக்கப்புறம் அவங்க தைரியமான துணிச்சல் எனக்கு பிடிக்கும். பட் அதே துணிச்சலோட இன்றைக்கி அவங்க ஒரு விஷயம் அவங்க சோஷியல் மீடியாவில் அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அதையுமே நான் ரொம்ப பாராட்டத்தக்கக்கூடிய விஷயந்தான். ஏன் நான் சொல்ல வரேன்னா, பெரிய பெரிய நடிகைகள், அதாவது சினிமா பிரபலங்கள் இந்த பாலியல் ரீதியான அத்துமீறல்கள் பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்குனா, சில இடத்துல பாலியல் ரீதியாக தாக்கப்படும் போது, இந்த மாதிரி விஷயங்கள் வெளிவரும்போது அவங்க நிறைய பேர் திணறியிருக்காங்க. ஆனால் நம்ம ஓவியா துணிச்சலாக அந்த என்ஜாய் அப்படிங்கிற வார்த்தையை அந்த சமூக ஊடகங்களுக்கும் சரி, நிறைய, அதாவது சமூகத்துக்கு செருப்பு கழட்டி செவுட்டில் அடித்த மாதிரி ஒரு பதில் அவங்க கொடுத்துருக்காங்க. அது இந்த விஷயத்த ஓவியா எப்படி கையாண்டிருக்காங்கன்னா, என்ஜாய்ங்கிற ஒரு வார்த்தையில் கடந்து போயிட்டாங்க. விஷயத்த எவ்வளோ அழகாக, பக்குவமாக, தைரியமாக, துணிச்சலாக கையாண்டிருக்காங்க. அதே மாதிரி தான்
பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளாக்கப்படும் போது நம்மளே வந்து காயப்படுத்திக்கிடாமல் நம்மளே வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்காமல் நம்ம அந்த விஷயத்தை தைரியமாகவும் துணிச்சலோடு அதை கடந்து போகணும். அந்த துணிச்சலையும் தைரியத்தையும் உண்மையிலே வந்து ஓவியா வந்து அந்த துணிச்சலோட தைரியத்தோடு செயல்பட்டதுக்கு வந்து நான் உண்மையிலே வந்து ரொம்ப பாராட்டுறேன். அவங்க மேலே உண்மையிலே ஒரு மதிப்பு வந்து ஆல்ரெடி எனக்கு அவங்கள பிடிக்கும். ஆனால் இப்போ வந்து ரொம்ப அவங்கள வந்து அவங்க மேலே உள்ள மதிப்பு வந்து எனக்கு அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. அதாவது நான் இவ்வளோ நேரம் பேசினது பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுத பெண்கள் வந்து அதிலேருந்து எப்படி வெளியே வரணும், எப்படி அதை தைரியமாக கையாளணுங்கிறத பற்றி நான் பேசினேன். எப்போவுமே இந்த பெண்களுக்கு மட்டும்தான் மானம் இருக்க மாதிரியும் கற்பு இருக்கிற மாதிரியும் அவங்கள கேவலப்படுத்தி எப்போவுமே இந்த சமூகம் அவங்கள வந்து பாலியல் ரீதியாக நீ வந்து கெட்டு போயிட்டேன்னு தாக்கி, அதாவது நம்ம வீட்டு பிள்ளைக்கு இப்படி நடந்திருந்தால் நம்ம இதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு லைக் பண்ணிக்கிட்டு லிங்க் கொடுங்க, இல்லை வந்து அந்த வீடியோ வெளியே வந்திருக்கா அந்த வீடியோ எங்கே கிடக்கு அப்படின்னு தேடுறது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வீட்டு பிள்ளைக்கு நம்ம பண்ண மாட்டோம், அப்படி தானே? ஸோ அடுத்த வீட்டு பிள்ளைக்குங்கும்போது நம்ம வந்து அதை துணிச்சலாக வந்து கேட்குறது, யார் பார்க்க போகிறா அப்படின்னு நினைக்கிறது. ஸோ இப்படி மானபங்கப்படுத்துறதுனால, இப்படி சித்தரிக்கப்படுறதுனால அந்த பொண்ணு அவங்க வந்து தற்கொலை வரைக்கும் போகிறாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு கொலை தான். அவங்கள எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கணுமோ அந்த அளவுக்கு இந்த சமூகம் வந்து அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்குது. இப்போ ஓவியா வந்து அந்த விஷயத்தை வந்து என்ஜாய்ங்கிற ஒரு வார்த்தையில் வந்து கடந்து போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் தைரியமாக இருக்கணுங்கிறத தான் நான் இந்த பெண்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். அவங்க எப்படி கடந்து போனாங்களோ இது ஒரு நார்மலான விஷயம், ஏன் இன்னமும் சொல்லிட்டு போ, எனக்கு தெரியும் என்னை பற்றி அப்படின்ட்டு கடந்து தான் போகணுமே ஒழிய அதுக்குள்ளே மூழ்கி மன உளைச்சலுக்கு ஆகி நம்ம சாகணுன்ற எந்த அவசியமுமே கிடையாது. அதாவது ஓவியாவோட வீடியோ லீக் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பரப்பிட்டு கிடக்காங்க. பட் ஆனால் ஓவியா வந்து என்ஜாய்ங்கிற ஒரு வார்த்தையில் அதை வந்து கடந்து போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ லிங்க் அனுப்புங்க, அப்படி உங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்டர்நெட்டில் 1000 படம் கிடக்கு, அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு அலைய வேண்டியது தானே. அடுத்த வீட்டு சவுத்தை போய் எதுக்கு எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க? அது இந்த சமூக ஊடகங்கள்லாம் பார்க்கும்போது, பத்திரிகைகள்லாம் பார்க்கும்போது அந்த பிள்ளை அவள் வந்து சொன்னாலாம் அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி என் வீடியோ லீக் ஆகிட்டு எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க, யாருன்னு எனக்கு வந்து சொல்லுங்கள், யார் போட்டான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அந்த பிள்ளை வந்து உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிச்சா? எந்த வித கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு கூட நான் வந்து பத்திரிக்கையில் வந்து பார்த்தேன், அதாவது ஓவியாவின் ஆபாச வீடியோ வெளியீடு தமிழகம் பரபரப்பு. இது வந்து முக்கியமாக இப்போ வந்து தேவையா? ஃபஸ்ட்டு அவளே அந்த விஷயத்தை கடந்து போயிட்டா. நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் அதை போட்டு பரப்பிக்கிட்டு தேவையில்லாமல் அதை பேசும் பொருளாக ஆக்கிக்கிட்டு இருக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. அதான் பார்க்குறதுக்கு இன்டர்நெட்டில் நிறைய வீடியோக்கள் தான் இருக்கலாம், 1000 கணக்காக கிடக்க. அதை போய் பார்த்துட்டு பொத்திட்டு அவன் வேலையை பார்க்க வேண்டியதுன்னா, அதாவது அடுத்த வீட்டு அந்தரங்கத்தை எட்டி பார்க்கறதே தப்பு, அதை பரப்புறது வேற. ஸோ அவங்களுக்கு தான் இந்த கவிதையை நான் எழுதியிருக்கேன். வாங்க நம்ம கவிதைக்குள்ளே போவோம். என்ஜாய். பலான படங்கள் இணையமெங்கும் கொட்டி கிடக்கிறது. அவை பலரது விந்துக்களை வடிய விட்டிருக்கும், பலரது யோனியை பிசு பிசு பேற்றிருக்கும். என்ன ஒரு என்ஜாய் அது! தமது அந்தரங்கத்தை என்ஜாய் செய்ய வக்கற்றவர்கள் அடுத்தவர் அந்தரங்கத்தை எட்டி எட்டி பார்த்து என்ஜாய் செய்கிறார்கள். தமது அந்தரங்கத்தை என்ஜாய் செய்ய வக்கற்றவர்கள் அடுத்தவர் அந்தரங்கத்தை எட்டி எட்டி பார்த்து என்ஜாய் செய்கிறார்கள். அப்படி பார்த்து என்ஜாய் செய்பவர்கள் பார்த்தாவது என்ஜாய் செய்யட்டும் என பதட்டப்படாமல் தொடர்ந்து புணர்ந்து கொண்டிருப்பவர்கள் என்ஜாய் செய்வித்து என்ஜாய் செய்கிறார்கள். அவள் இணையனின் விந்துக்கள் தங்கள் முகத்தில் தெரித்து விடாதபடிக்கு தூரத்திலிருந்து பார்த்து என்ஜாய் செய்பவர்களை நோக்கி தலைவி ஓவியா என்ஜாய் என்று சொன்னபோது அந்த விந்துக்கள் உங்கள் முகத்திலும் தெரித்து விட்டது. துடித்துவிட்டு தொடர்ந்து என்ஜாய் செய்யவும்.